தாவேக ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய நிலையில் வழக்கம் போல் வந்திருக்கிறது மாணவர்களுக்கான 1000 ரூபாய் உதவித்தொகை. அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது முந்தைய ஆட்சியில். தற்போதும் அந்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்த நௌசாத் வழங்கியிருக்கிறார். நௌசாத், விவரங்கள். வணக்கம் சரவணன். குறிப்பாக திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என நேற்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். அந்த அடிப்படையில் மாதந்தோறும் பெறக்கூடிய மாணவர் பெறக்கூடிய தொகைகள் பெறப்படுமா என்ற கேள்வி நிலையில தற்போது ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. கல்லூரி மாணவருக்கு வழங்கப்படும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதுவன் ஆகிய திட்டங்களுக்கான மாதம் வரவு வைக்கப்படும் 1000 ரூபாய் திட்டம் இன்று மாணவர்களின் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்றால் குறிப்பாக ஒரு பழைய குறிப்பாக முந்தைய கட்சி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் புதிதாக ஒரு ஆளுங்கட்சி பல திட்டங்களை தடுத்து நிறுவது வழக்கமாக ஒன்று பார்க்க முடியுது. இருந்த போதிலும் இந்த புதுமை திட்டங்களும் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்களும் மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டமும் நிச்சயம் செயல்படுத்தப்படும் என முதல் உத்தரவின் அடிப்படையில் தற்போது இத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதம் திட்டத்திற்கான மாதம் வரவு வைக்கப்பட்டு என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சரவணன். நௌசாத், மகளிர் உரிமை தொகை தொடர்பாகவும் கேள்வி எழுப்பியிருந்தார். அது வரை வைப்பது தொடர்பாக எதுவும் விவரம் வெளியாகி இருக்கிறதா? நிச்சயமாக சொல்றேன் என்றால் இதுக்கு முன்பாகவே சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் வந்த ஒரு திட்டமா இருக்கிறது. மாதந்தோறும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை வரவு வைக்கிறது இந்த முக்கிய ஒன்றாக இருக்குது. அதற்கு நாளை 15ஆம் தேதி அந்த திட்டமும் செயல்படுத்தப்படும் தகவல் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பாக தான் மிக முக்கியமாக நீதித்துறை செயலாளர் கூட மேற்கொள்ளக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கணும் பார்க்கப்படுகிறது. அதனால் ஏற்கனவே செயல்படுத்தப்படும் மக்கள் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் இந்த தேவையில அது போன்ற நாளை குறிப்பாக மக்களுக்கு அந்த 1000 வரவு வைக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருகிறது. சரவணன். தாவேக ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய நிலையில் வழக்கம் போல் வந்திருக்கிறது மாணவர்களுக்கான 1000 ரூபாய் உதவித்தொகை. அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது முந்தைய ஆட்சியில். தற்போதும் அந்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்த நௌசாத் வழங்கியிருக்கிறார். நௌசாத், விவரங்கள். வணக்கம் சரவணன். குறிப்பாக திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என நேற்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். அந்த அடிப்படையில் மாதந்தோறும் பெறக்கூடிய மாணவர் பெறக்கூடிய தொகைகள் பெறப்படுமா என்ற கேள்வி நிலையில தற்போது ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. கல்லூரி மாணவருக்கு வழங்கப்படும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதுவன் ஆகிய திட்டங்களுக்கான மாதம் வரவு வைக்கப்படும் 1000 ரூபாய் திட்டம் இன்று மாணவர்களின் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்றால் குறிப்பாக ஒரு பழைய குறிப்பாக முந்தைய கட்சி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் புதிதாக ஒரு ஆளுங்கட்சி பல திட்டங்களை தடுத்து நிறுவது வழக்கமாக ஒன்று பார்க்க முடியுது. இருந்த போதிலும் இந்த புதுமை திட்டங்களும் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்களும் மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டமும் நிச்சயம் செயல்படுத்தப்படும் என முதல் உத்தரவின் அடிப்படையில் தற்போது இத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதம் திட்டத்திற்கான மாதம் வரவு வைக்கப்பட்டு என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சரவணன். நௌசாத், மகளிர் உரிமை தொகை தொடர்பாகவும் கேள்வி எழுப்பியிருந்தார். அது வரை வைப்பது தொடர்பாக எதுவும் விவரம் வெளியாகி இருக்கிறதா? நிச்சயமாக சொல்றேன் என்றால் இதுக்கு முன்பாகவே சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் வந்த ஒரு திட்டமா இருக்கிறது. மாதந்தோறும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை வரவு வைக்கிறது இந்த முக்கிய ஒன்றாக இருக்குது. அதற்கு நாளை 15ஆம் தேதி அந்த திட்டமும் செயல்படுத்தப்படும் தகவல் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பாக தான் மிக முக்கியமாக நீதித்துறை செயலாளர் கூட மேற்கொள்ளக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கணும் பார்க்கப்படுகிறது. அதனால் ஏற்கனவே செயல்படுத்தப்படும் மக்கள் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் இந்த தேவையில அது போன்ற நாளை குறிப்பாக மக்களுக்கு அந்த 1000 வரவு வைக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருகிறது. சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.